அடுத்தது கேள்வி, திருச்சபை என்பது திருத்தந்தையை, அதாவது போப்பாண்டவரை கீழ்ப்படியாத பெரும்பான்மையினர் பக்கம் போகுமா, அல்லது போப்பாண்டவராகிய திருத்தந்தையை கீழ்ப்படியும் சிறுபான்மையினர் பக்கம் போகுமா? அப்படின்னா என்னென்னா, ஒரு பெருங்கூட்டம் பிரிந்து வந்து விடுகிறது. அன்றும் அவர் மார்ட்டின் லூத்தர் போனப்போ அது பெருங்கூட்டம் தான் போணுச்சு. இன்று அதைவிட பெருங்கூட்டம், மிக சிறுபான்மையினராக தான் உண்மையான திருச்சபை, அதாவது கடவுளின் உறவை நம்பும் திருச்சபை. அந்த கூட்டம் நம்பும் நபர்களுடைய கூட்டம். எதை நம்பும்? கடவுளின் உறவை நம்பும். கடவுள் நம்மை தத்தெடுப்பது தான் மீட்பு என்று நம்பக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப சிறிய எண்ணிக்கையாக மாறிவிட்டாலும் அந்த கூட்டம் திருச்சபையா இல்லையா? இல்லை எது பெரிய கூட்டமாக இருக்கோ அந்த பக்கம் திருச்சபை போகுமா அப்படின்னு அடுத்து யோசிக்கும் பொழுது நான் சொல்லிட்டேன் உங்களிடம், திருத்தந்தை தான் அந்த அதிகாரம் பெற்றவர். நமக்கு உறவு பெற்று தருவதற்கு நம்மோடு ஒரு உடன்படிக்கை செய்யும் அதிகாரம் பெற்றவராக இருப்பதால் அது எவ்வளோ பெரிய சிறிய கூட்டமாக அது போனாலும் அதுதான் நிற்கும். அதான் மூன்றாவது ரகசியத்தில் பாத்திமா மாதா சொல்வதை பார்க்கிறோம். பெரிய பிளவு தான் வரும், ஆனால் திருச்சபை தூய்மை அடையும் என்று சொல்கிறார்கள். அதுதான் நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கை தூய்மையாக்கப்படணும். அப்படின்னா என்ன? கடவுள் குடும்பத்தை நம்புவோராக மட்டும் திருச்சபையை சேர்ந்தவர்கள் இருக்க வேண்டும். அந்த நிலைப்பாடு இந்த பிரிவுக்கு பின் வரும். அடுத்த கேள்வி, அருட்தந்தையா போப்பாண்டவராகிய திருத்தந்தையா யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும், யாரை பின்தொடர வேண்டும்?